ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்தது நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவை பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க ராஜி. கதிர் அப்படி பண்ணியிருக்க மாட்டான், ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான் மாமான்ட்டு பாண்டியன் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பாண்டியன் வந்து அப்படியே தயங்குறாங்க. மாமா, கதிர் உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னானான்றாங்க. என்கிட்டயாப்பா? இல்லையே, எதுவும் சொல்லலை மாமா. உங்களுடைய முகத்துல ஏதோ ஒரு பயமோ பதட்டமோ தெரியுது. கதிர் உங்ககிட்ட ஏதோ சொல்லியிருக்கா, நீங்க அதை மறைக்கிறீங்க மாமான்றாங்க. இல்லம்மா, கதிர் என்கிட்ட எதுவும் சொல்லலைன்றாங்க. மாமா, தயவு செஞ்சு என்ன விஷயன்றதை சொல்லுங்க மாமா. சொல்லாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. அவன் ஏதாச்சும் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க கிட்ட மறைக்காம அந்த உண்மைகளை சொல்லுங்க அப்படின்ட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க ராஜி. எனக்கு கதிர் இருந்துட்டு, அதாவது பாண்டியன் இருந்துட்டு கதிர் சொன்ன விஷயங்களை யோசிக்கிறாங்க. எந்த காரணத்தை கொண்டு யாருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி பாண்டியன் இருந்துட்டு இல்லை பண்ணோன்னே, ப்ளீஸ் மாமா தயவு செஞ்சு சொல்லுங்கன்னே, இந்த விஷயம் வந்து கதிர் பண்ணலப்பா, வேற யாருன்றாங்க. குமார் தான் வந்து உன்னுடைய அப்பாவை தள்ளி விட்டுதான்றாங்க. கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னது, குமாரான்றாங்க. ஆமா, ஆனா கதிர் தான் தள்ளி விட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாருன்றாங்க. ஆமாப்பா, ஆனா தள்ளி விட்டது அந்த இடத்துல வந்து குமார் தானான்றாங்க. கதிர் இந்த விஷயம் வந்து ஏன் சொல்லாத இருக்கானா, அதுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணி வேற ஏதாச்சும் தான் பையனை காப்பாத்துறதுக்காக பிரச்சனை பண்ணிடுவானோ சக்திவேலு அப்படின்றதுக்காக தான் கதிர் யோசிச்சு இப்போ என்கிட்ட வந்து இதை சொன்னானு, யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தான்றாங்க. இப்போ கஷ்டப்படுறது கதிர் தானே மாமா, என்ன மாமா பண்றதுன்றாங்க. தெரியலம்மா, அவன் கொஞ்சம் வெயிட் பண்ணான்னு சொல்றான். உன் அப்பாவே கண் முழிச்சு உண்மையை சொன்னா மட்டும்தாம்மா இதுக்கு ஒரு முடிவுன்றாங்க. இல்லைன்னா நம்மளால எதுவும் செய்யவும் முடியாதுன்றாங்க. அது கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் எல்லாத்தையும் யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டியனும் ராஜியும். அடுத்து ராஜி பாண்டியன் 2 பேரும் என்ன செய்ய போறாங்க, கதிரை எப்படி எல்லா பிரச்சனைகளும் தாண்டி இவங்க வெளியே கொண்டு வர போறாங்கன்றதெல்லாம் நம்ம அடுத்து வரக்கூடிய ப்ரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.